السلام عليكم ورحمة الله وبركاته. உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற இக்கிதாபை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம், படிக்கவிருக்கிறோம். அல்லாஹுடைய அருளால் அல்லாஹு தாலா ரப்பி ஜிதினி இல்மா, நம்முடைய கல்வியை மேலும் அதிகப்படுத்தி தருவானாக. இந்த கிதாபில் நாம் பார்க்க வேண்டிய பாடம், இப்போ படித்து கொண்டிருப்பது கிதாபுல் பை, அதாவது வியாபாரம் சம்பந்தப்பட்ட பாடம். இந்த பாடம் எத்தனா நம்பது பாடம்னா 210வது பாடம் அல்லாஹுடைய அருளால். இந்த பாடத்தினுடைய தலைப்பாக 2 தலைப்பை நம்ம வச்சிருக்கிறோம். முதல் தலைப்பு என்ன அப்படின்னா, இது பாபுல் வக்காலத்தி, இது 3வது பகுதியாக இதை நாம் படிக்கிறோம். கொஞ்சம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதை படித்ததற்கு பிறகு பாடம் இந்த 210வது பாடத்தில் பாபுல் வதிஅத்தி, அமானம் சம்பந்தப்பட்ட பாடத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். ஆக அதில் அல்லாஹ் எவ்வளோ படிக்க அருள் புரிவானோ அவ்வளவு நாம் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது இந்த ரெண்டினுடைய பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை இப்பொழுது நாம் இந்த பாடத்தினுடைய முன் சுருக்கத்திற்கு சென்று பார்ப்போம். பாடத்தினுடைய முன் சுருக்கமாக இந்த பாடத்திற்கு அந்த பாடத்தை மூன்றாம் பகுதி, பாபுல் வக்காலத்தில் 3ஆம் பகுதி. 2 பகுதி நிறைவு பெற்றுச்சு, 3ஆம் பகுதியை இது கடைசி இறுதி கட்டம். அதை நாம் பார்க்கவிருக்கிறோம். 210வது பாடத்தில் 209வது பாடம் 210வது பாடத்தினுடைய முன்சுருக்கத்தை இப்பொழுது நாம் காணவிருக்கிறோம். அதாவது வக்காலத்தில் 3ஆம் பகுதியில். அதுக்கு பிறகு அதே 210வது பாடத்தில் பாபுல் வதிஆ அப்படிங்கிற அந்த அமானம் சம்பந்தப்பட்ட பாடத்திலேயும் அந்த முன்சுருக்கத்தை ரெண்டினுடைய முன்சுருக்கத்தை பார்த்து விட்டு நாம் படத்திற்கு செல்வோம். இப்போ கடைசியாக சொல்லக்கூடிய இந்த பாடத்தினுடைய, அதாவது வக்காலத்தினுடைய இந்த பாடத்தினுடைய 3ஆம் பகுதியினுடைய முன் சுருக்கம் என்ன அப்படின்னா, பாபுல் வக்காலத்தி, அதாவது பிறரை வக்கீலாக, பிறரை ஆக்குதல். ஒரு காரியத்தில், தனது சொந்த காரியத்தில் பிறரிடத்துல தனது காரியத்தை ஒப்படைத்தல். எப்படி நிக்காஹில் ஹஸரத்திட்ட அந்த பெண்ணினுடைய தகப்பனார், நீங்கள் என் சார்பில் இந்த நிக்காகவை என்னை மாப்பிள்ளைக்கு அவசியமாக்கி கொடுங்க, என்னை ஈஜாபை கபூல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஈஜாப் சொல்லி கொடுங்க என் சார்பில் அப்படின்னு சொல்லி அதுக்கு வக்காலத்து கொடுப்பாரு யார்? பெண்ணினுடைய வழி தகப்பனார். அதை மாதிரி இப்போ வாங்க மூக்கில், ஏன்னா மூக்கில் இருக்கிறார யாரை தன் காரியத்திற்கு பகரமாக ஆக்குவாரோ அந்த மூக்கில் இருக்கிறார அவர் சொன்னார், இஷ்டரி ஆத தௌப, இந்த ஆடையை நீ வாங்கு, இந்த ஆடையை நீ வாங்கு என்று சொன்னார். ஃபஸ்தராஹு, வக்கீல் அவர்களுடைய ஸ்தானத்தில் அவருக்கு பகரமாக நின்று அந்த ஆடையை அந்த வக்கீல் வாங்கினார். ஃபவஜதஹு மஈபன், அந்த ஆடையை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த வக்கீல் மஈபன், என்ன குறைவான நிலையில், குறைவாக ஆக்கப்பட்ட நிலையில், ஆனால் குறைவு உள்ள ஆடையாக அதை பெற்றுக்கொண்டால் ஃபலஹுர் ரத்து, அந்த வக்கீலுக்கு அவசியம் ரத்து, இந்த ஆடையை திருப்பி ஒப்படைத்தல், வாங்கிய அந்த வியாபாரி இடத்திலேயே. அவிஸ்தரி சௌபன், அல்லது அந்த மூக்கில் சொன்னார் வக்கீல் இடத்துல இந்த ஆடையை வாங்கு என்று மட்டும் சொன்னார். இப்போ லம் யஜூஸ் ஷிராஉ மஈபின், அப்போ குறையுள்ள ஆடையை வாங்குவது அந்த வக்கீலுக்கு ஜாயிஸாக ஆகாதுங்கிறார். இப்போ பாடத்திற்கு சென்று இதை நாம் என்னென்ன முறைகளில் அது இருக்கணும், அப்படின்னு முறையில் அது அமையும் என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். ஏன்னா இப்போ அல்லது அவிஸ்தரி சௌபன், அல்லது இப்படி சொன்னார். அப்போ அதான் ஒரு ஆடையை வாங்க அப்படின்னு, அப்போ குறைவுள்ள ஆடையை வாங்குறது கூடாதுங்கிறார். ஏன்னா அது குறைவுள்ள ஆடை இல்லைவா, அதனால். அப்போ அந்த விஷயங்களையும் நாம் இதில் பார்க்கவிருக்கிறோம் இறுதி கட்டத்தில், வக்காலத்தினுடைய 3ஆம் பகுதியில். அது மாதிரி பொருள் இருக்குத, அதாவது எது விஷயத்தில் எந்த பொருளை விற்க சொல்லி எந்த பொருளை வாங்க சொல்லி, அதாவது வக்கீல் இடத்துல பொறுப்பை கொடுத்தாரோ அந்த முவக்கில் எந்த பொருள் விஷயத்தில் பொறுப்பை ஒப்படைத்தாரோ அவர் அந்த பொருள் சம்பந்தப்பட்டது முவக்கில் இல்லை, அந்த எந்த பொருள் விஷயத்தில் வக்கீலாக ஆக்கினாரோ இன்னொரு வரை, அந்த பொருள் எப்படி இருக்கணும், விற்கப்படக்கூடிய பொருள், அந்த காரியம் விஷயம், அது அறியப்பட்ட விஷயமாக, அறியப்பட்ட அந்த பொறுப்பாக இருக்கணும். அந்த பொறுப்பு, அந்த அந்த வஸ்துவோ அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட அந்த காரியமோ அறியப்பட்ட விஷயமாக இருக்கணும். அதுக்கு பேர் முஅக்கலு ஃபீஹின்னு சொல்கிறோம்.
ஏன்னா எது விஷயத்தில் பொறுப்பாக்கப்பட்டாரோ அந்த பொறுப்பாக்கப்பட்ட காரியம் அறியப்பட்டதாக இருக்கணும், அது வஸ்து அறியப்பட்டதாக இருக்கும். அது என்ன முறைங்கிறத பாடத்திற்கு சென்று நாம் பார்ப்போம். அது மாதிரி அந்த வக்கீலாக ஆனாரே அவருடைய கையில் ஒரு வஸ்துவை கொடுத்து வச்சிருக்க. உதாரணமாக 10 அரிசி மூட்டைய, இந்த அரிசி மூட்டையுடைய அந்த பொறுப்பு அமானத்து யாரை சாரும் அப்படின்னா வக்கீலுடைய அமானத்து தான். வக்கீல்கிட்ட தான் அது அமானத்தாக அமானிதமாக அந்த பொருள் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அந்த பொருளில் அவருடைய தவறு எதுவும் இல்லாமல் அந்த பொருள் அழிந்து போன அந்த மூட்டைக்கு இவர் பொறுப்புதாரியாக, அவரை வக்கீல் பொறுப்புதாரியாக மாட்டார். இயற்கை பேரிடர் வந்துச்சு, மழை வந்துச்சு, வெள்ளத்தில் அடிச்சிருச்சு போயிடுச்சு, 10 அரிசி மூட்டைய பொறுப்பாக ஆக மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும், அது மாதிரி இந்த வஸ்துக்கள் அழிஞ்சிருச்சு அல்லது அது அது விஷயத்தில் மோசடி நடந்திருக்குது, அது மாதிரி அந்த வஸ்துவை திருப்பி குறையுள்ளனால திருப்பி ஒப்படைக்குதல் போன்ற சொல்லில் வந்து யார் அப்படி சொல்ல முவக்கில் நம்பணும்னா யார் இடத்துல அவன் வக்காலத்து கொடுத்தானோ அந்த வக்கீலுடைய சொல்ல நம்பணும். அந்த பொருள் வந்து டேமேஜ், மக்கள் அதை கொடுத்துட்டாங்க, திருப்பி கொடுத்துட்டாங்க, அல்லது அதில் என்ன மோசடி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க வாங்கிட்டு போனவர், அதனால் அதை வந்து திருப்பி ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாருடைய சொல்ல மோக்கில் பொறுப்பு ஒப்படைச்சார் அவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வக்கீலுடைய சொல்லதான் அந்த விஷயத்தை ஏற்றுக்கணும். அது விஷயமாகவும் பேசுகிறார்கள். அது மாதிரி இந்த மூக்கில் அந்த மாதிரி வக்கீல் வக்கீல் பொறுப்பை ஒப்படைத்தவர், அது மாதிரி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட வக்கீல், இந்த 2 பேர்களும் ஒரு வியாபாரத்தை எப்போ வேணாலும் என்ன செஞ்சலாம், ஒப்புக்கொண்டுட்டு அந்த இதிலிருந்து பின் வாங்கலாம், கேன்சல் பண்ணிடலாம் அந்த காரியத்திலிருந்து. இல்லைங்க நான் அந்த காரியத்திலிருந்து நான் கேன்சல் வாங்கிடுறேன், நான் பொறுப்பு வக்கீலாக ஆகலை. அல்லது அவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட விற்க கொடுக்கப்பட்ட வஸ்து இருக்குல்ல 10 மூட்டை, அதை நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேங்க, எனக்கு விருப்பம் இல்லைங்க, நான் வேண்டாங்க நானே இது பண்ணிக்கிறேன், என்னை தந்துடுங்க அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணுவதும், அந்த வக்காலத்தை கேன்சல் பண்ணுவதும் வக்கீலுக்கும் இருக்குதுங்க என்பதை பற்றி பேசுகிறார்கள். எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம், அந்த சூரத்தையும் இதில் பேசுகிறார்கள். அது மாதிரி பாபுல் வதியா அமானிதம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இந்த பாடத்திலே நாம் பார்க்கவிருக்கிறோம். அமானிதம் என்று சொன்னால் என்ன? லோகத்தில் தருக்கு ஷைஉ இன்த கைரி சாஹிபிஹி லியஹ்ஃபிதஹு, ஒரு வஸ்துவை என விட்டு விடுதல் அவருடைய தோழர் அல்லாத வேறொரு இடத்துல. ஏன் அப்படின்னா அதை பாதுகாக்க வேண்டும். அந்த வஸ்துவுக்கு உரியவர் அல்லாதவர், ஒரு வஸ்துவை அந்த வஸ்துவிற்கு உரியவர் தன் அல்லாத வேறொரு நபரிடம் அவர் ஒப்படைப்பது, அதை பாதுகாப்பது. அவர் தெரிஞ்ச நபரோ, அவருக்கு தெரிஞ்ச நபராக இருக்கணும். ஆனால் அவர் அல்லாத வேறொரு நபரிடத்துல என்ன செய்யணும்? ஒப்படைக்கணும். என் அமானிதமாக வச்சுக்கப்பா, எப்போ திருப்பி கேட்பானோ தரணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான். அப்படி அமானமாக பாதுகாப்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அந்த வஸ்துவுக்கு அந்த வஸ்துவிற்கு தான் அமானத் அமானத் என பாதுகாக்கப்படக்கூடிய பொருள் அமானத் என்று சொல்லப்படும். ஷர்அன்ல என்ன, ஷரீஅத்தில் அப்படின்னா வதியா, அதனால் ஒரு பொருளை ஒப்படைக்குது அந்நியர் இடத்துல பாதுகாப்பதற்குன்னு சொன்னார் இல்லையா. ஷர்அன்ல இது லோகத்தில் டிக்ஷனரியில் மேலே சொன்ன கருத்து. ஷர்அன்ல என்ன அப்படின்னா குறிப்பிட்ட, அதாவது தௌகீலுன் ஃபி ஹிஃப்தி மம்லூக்கின் அவ் முஹ்தரமின் மக்சூஸின் அலா வஜிஹின் மக்சூஸின், குறிப்பிட்ட ஒரு விஷயத்தின் மீது குறிப்பாக கண்ணியமாக்கப்பட்ட ஒரு வஸ்துவை பாதுகாப்பதிலே, அல்லது அவருக்கு உரிமையுள்ள ஒரு வஸ்துவை, மம்லூக் அவருக்கு சொந்தமாக உள்ள ஒரு வஸ்துவை பாதுகாப்பதிலே என்ன செய்கிறது? ஒருவரை வக்கீலாக தன் பிரதிநிதியாக ஆக்குதல், அது அவரிடத்துல ஒப்படைத்த, இதை வச்சுக்கப்பா, பாதுகாத்துக்கப்பா, அமானிதம். இந்த அமானிதம் அதுக்கு பேர் வதியாத்துக்கு பேர், மற்றொரு பேர் என்ன? அமானிதம், அமானத். சரி, இதுல அடிப்படை சொல்லு என்ன? அல்லாஹ் சொல்றான். ஆயத் முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹ் ஷரஹர் சொல்றாங்க, இந்த வதியாத்துக்கு ஆயத்து குர்ஆன்ல இருந்து என்ன ஃபிக்ஹ் சட்டமாக அது சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அல்லாஹ் ஏவுகிறான் உங்களுக்கு அமானிதங்களை நிறைவேற்றுங்கள் அதற்குரியவர்களிடத்திலே. சூரத்து நிசா 58வது வசனம். 58வது வசனம். வஹதீஸ் அபி தாவூத வத்திர்மதி, அபூதாவூத் ரஹிமஹுல்லா, திர்மதி ரஹிமஹுல்லா, 2 பேர்களுடைய கிரந்தத்திலே இந்த அமானிதம் பற்றி, வதியாத் பற்றி உள்ள செய்திகள் வந்திருக்கிறது. என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸி பொன்மொழி அவர்கள் சொல்கிறார்கள், அத்தில் அமானத்தை, நீங்கள் அதாவது அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள்,
இல மணி தூமின, யார் உங்களிடத்தில் அமானத்தாக வைத்தாரோ, மணி தமனக்க, என யார் உங்களிடத்தில் அமானிதமாக அந்த பொருளை வைத்தாரோ அந்த ஒருவரிடத்தில் அவருக்குரிய அமானித பொருளை அவர் கேட்கும் காலத்தில் ஒப்படையுங்கள். வலா தகுன் மன் கானக்க, உங்களுக்கு யார் மோசடி செய்தாரோ அவருக்கு நீங்கள் மோசடி செய்தார் இல்லையா? நீங்க உங்களுக்கு யார் மோசடி செய்தால் நீங்கள் மோசடி செய்கிறாங்க, அவர் கெட்டதை செஞ்சால் நீங்கள் கெட்டதை செய்யாத, நீங்கள் உங்களோட நற்குணத்தை வெளிப்படுத்துங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்ற இந்த ஹதீஸினுடைய பொன்மொழிகள் ஆதாரமாக மேற்கோளாக இருப்பதினால் இந்த பாடத்தை ஃபிக்ஹ் ஆசிரியர் அவர்கள் அரசுகிறார்கள். இப்பொழுது பாடத்திற்குள் சென்று அந்த பாடத்தை நாம் படிப்போம். பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த கல்வி பயணம் எவ்வித தொய்வுமின்றி தொடராக நடைபெற நீங்கள் எல்லாம் துஆ செய்யுங்கள். எங்களது ரத்தீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். உங்களது நன்கொடைகளை இந்த நம்பருக்கு பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பித்தாருங்கள். ஸ்கேன் செய்த வசதி ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கியூஆர் ஸ்கேன் வசதியும். அல்லாஹு தாலா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் இல்லாமலாக்கி ஈருலகிலும் உங்களுக்கு அல்லாஹ் நன்மையை தந்தருள்வானாக. உயர்வான கூலி அல்லாஹ் நெழுகிடுவானாக. நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். இந்த பயணத்தை இப்பொழுது நாம் தொடருவோம். அல்லாஹு தாலா நம்மளது கல்வி பயணத்தை இலகுவாக்குவானாக. பயிலுகின்ற பாடத்தை நன்கு மனதிலே பதிந்து நன்கு விளங்கி அது புரியக்கூடிய அந்த ஆற்றலையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. ஆமீன். இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற இந்த பாடம் 210வது பாடம். இதிலே வக்காலத்தினுடைய 3ஆம் பகுதியை கடைசியை நாம் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு வதிஅத் அமானிதம் சம்பந்தப்பட்ட பாடத்தையும் இதிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். இன் கால, இப்பொழுது சொன்னார், ஏன்னா வக்கீல் தானே வக்கீலுடைய இடத்துல இருக்கிறார். வக்கீல் இடத்துல சொன்னார் ஒரு வியாபாரி, இஷ்தரி ஹாத தௌபா, மார்க்கெட்டில் அவர் போயிட்டு இருந்தார், எப்பா இந்த ஆடையை வாங்கு. ஃபஸ்டராக அவர் வாங்கினார் அந்த ஆடையை. அப்படின்னா மஈபன், குறை உள்ள குறையுள்ள நிலையில் அந்த ஆடையை பெற்றுக்கொண்டார். அதாவது குறையாக்கப்பட்ட மஈபனா, குறையாக்கப்பட்ட அந்த நிலையில குறைவுடையதாக அந்த ஆடையை அவர் பெற்றுக்கொண்டால் என்று சொன்னால் ஃபலஹுர் ரத்து. இப்ப அந்த வக்கீலுக்கோ அல்லது பொறுப்பு யார் எந்த வக்கீலிடத்தை பொறுப்பை கொடுத்தாரோ அந்த மூக்கீலுக்கோ 2 பேருக்கும் அவசியமாக ஆகும், ஜாயிஸாக ஆகும் அறது திருப்பி அந்த வசதியை கொடுக்குதல். இப்போ வக்கீல் வாங்கி மோக்கீல்கிட்ட கொடுத்தாரு பொறுப்புதாரி இடத்துல, நீங்கள் வாங்க சொன்ன ஆளை வாங்க சொன்னீங்களாங்க, பஜாரில் வாங்கினாங்க தாங்க அப்படின்னு. அவர் கையில் வாங்கி பார்த்தாரு, டேமேஜாக இருந்துச்சு, ஏப்பா வாங்கினவர்கிட்டே கொடுத்துருப்பா. அல்லது இவர் வக்கீல் வாங்கிட்டு பார்த்தாரு, அவர் கையில் இருக்கும் பொழுது டேமேஜ் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா 2 பேர்களையும் எந்த சூரத்தையும் 2 பேரும் என்ன செய்யலாம், ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷாரி அன்வர் சாரிக்கில் இதுக்குண்டான பதிலை சொல்கிறாங்க. இந்த லமீரை மீட்டுறாங்க. ஃபலஹுங்கிற லமீரை வக்கீல் மவக்கீல் 2 பேருக்கு மீட்டுறாங்க. அதனால 3வது நபர் வியாபாரி கேட்குற மாதிரி இது சூரத்தை வச்சாதான் புரியும். அவிஷ்டரி சௌபன், அல்லது நீங்க ஆடையை வாங்கு, வக்கீல் இடத்துல சொன்னாரு. லம் யஜுஸ் ஷிராஉ மஈபின், குறையுள்ள அந்த வஸ்துவை வாங்குவது, ஆடையை வாங்குவது ஆகாது அந்த வக்கீலுக்கு, இல்லையா? இது ஒரு சூரத்தை நம்ம பார்த்து விட்டோம். வக்காலத்தினுடைய 3வது பகுதியை நாம் பார்க்கிறோம். அப்போ வாங்க இப்போ அடுத்து பார்க்கலாம். அதாவது பொருள், எந்த பொருளில் எந்த காரியத்தில் இவர் வக்கீலாக ஆக்கினாரோ ஒருவரை, அந்த காரியம், அதாவது அந்த வஸ்து அது அறியப்பட்ட வஸ்துவாக, அறியப்பட்ட காரியமாக இருக்கணும். அதான் சொல்கிறாங்க ஒயுஷ்தரது கவுனுல் முஅக்கலி ஃபீஹி மஅலூமன் வலவ் மின் பஅதில் உஜூஹி. இப்போ முஅக்கல் ஃபீஹி, அதாவது எது விஷயத்தில் எந்த காரியத்தில் வக்கீலாக ஆக்கப்பட்டாரோ அந்த காரியமோ அந்த விஷயமோ அந்த வஸ்துவோ அது ஆகியிருத்தல் நிபந்தனையாக ஆக்கப்படும். கவுனுல் முஅக்கலி ஃபீஹிங்கிற இந்த ஜும்லா ஃபிஅல நாயிபு ஃபாயிலாக இருக்குது. ஃபிஅல முதாரி மஜூஹூலான இந்த ஃபிஅலுக்கு மஅலூமன் அந்த வஸ்து அறியப்பட்டதாக ஆகியிருக்குதல் நிபந்தனையிடப்படும். வக்கீலாக எது விஷயத்தில் யார் ஆக்கப்பட்டாரோ அந்த விஷயம் அறியப்பட்டதாக இருக்கணும். அறியப்படாத விஷயமா இருக்கக்கூடாது. அறியப்படாத விஷயத்திற்கு ஒருவரை என்ன செய்யக்கூடாது, வக்கீலாக தன்னுடைய இடத்துல அதற்கு பொறுப்புதாரியாக ஆக்கக்கூடாது. ஒலவ் மின்பாதில் உஜூஹி, அது சில முறைகளில் அது ஆகியிருந்தாலும் சரி. அதாவது ஒரு நிலைகள் இருக்கு, ஒரு முறைகள் இருக்கு. ஏன்னா அது சில முறைகள் இந்த வக்காலத்து செய்யப்பட்ட அந்த விஷயம் காரியமாக இருந்தாலும் சரி. எப்படி பார்க்கலாம், ஒரு முறையை பார்க்கலாம். ஃபலவ் கால,
இப்போ மூக்கில் சொன்னார், அதாவது வஸ்து யாரை பொறுப்புதாரி ஆக்குறாரோ, பொறுப்பை கூட ஒப்படைக்கிறாரோ யாரின் இடத்துல, அந்த மூக்கில் பொறுப்புதாரி சொன்னார், வக்கல் துக்க வக்கீல் இடத்துல ஃபி பைஇ மாலி வஇத்கி அபீதி வதலாகி ஜௌஜாதி ஸஹ ஃபலவ் காலங்கிற இந்த ஜும்லாவுக்கு, இதுவரை உள்ள இந்த ஜும்லாவுக்கு ஷர்த்தித்தான ஜும்லாவுக்கு ஜவாபியத்தான ஜும்லா இது ஜும்லா ஃபிஅலியா, ஒற்ற வாசகத்தை கொண்டு ஜவாப் அமைச்சிருக்கிறார் முஸன்னிஃப் ரஹ்மஹுல்லாஹ். என்ன சொன்னார்? வக்கல் துக்க, உங்களுக்கு நான் உங்களிடத்துல வக்கீல் இடத்துல சொன்னார், உங்களையும் நான் வக்கீலாக ஆக்குகிறேன். ஃபி ஒரு ஒரு தன்னுடைய தனக்கு தெரிந்த ஒரு ஒரு இடத்துல சொன்னார், உங்களை நான் வக்கீலாக ஆக்குகிறேன் அப்துல் காதர் பாய். ஃபி பைஇ மாலி, என்னுடைய பொருளை விற்கும் விஷயத்திலே. இது ஒரு சூரத். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, இன்னொரு காரியம் என்ன? வஇத்கு அபீதி, அது மாதிரி என்னுடைய அடிமையை உரிமையிடும் விஷயத்திலே. அப்ப தெரியுது அடிமை என்ன அடிமை அப்படின்னு. அது மாதிரி மூணாவது என்ன? ஒ தலாக்கி ஜவுஜாத்தி, என்னுடைய மனைவி மக்களை தலாக் விடும் விஷயத்திலே உங்களை நான் பொறுப்பாக ஆக்குகிறேன். இந்த லெட்டரை கொண்டு தலாக் லெட்டர் மனைவி கொடுத்துருங்க. சஹ, அப்படி பொறுப்பாக ஆக்கினால் சிஹத்தாகும் அவருடைய வக்காலத்து என்பது. ஆக இந்த மாதிரி வக்காலத் அறியப்பட்ட விஷயமாக இருக்க வேண்டும். இது அறியப்படாத விஷயத்துக்கு சொல்றாரு. அவு ஃபி குல்லி கலீலின் வ கசீரின், குறைவான வஸ்து, நிறைவான அதிகமான வஸ்து, இந்த ஒவ்வொன்றிலேயும் உன்னை நான் வக்கீலாக ஆக்குகிறேன் என்று ஒருவர் சொன்னார். அவு ஃபி குல்லி உமூரி, அதாவது ஃபலவ் கால வக்கல் துக்க ஃபி கலீலின் வ கசீரின் அவு ஃபி குல்லி உமூரி, என்னுடைய காரியங்கள் அனைத்து விஷயத்திலேயும், அனைத்து விஷயத்திற்கும், அனைத்து விஷயத்திலேயும் உன்னை நான் வக்காலத்தா பொறுப்புதாரி ஆக்கிறேன் என்று பொதுவாக ஒருவர் சொன்னால் லம் யஸிஹ, இந்த வக்காலத் என்பது கூடாது. ஏன்னா என்னென்ன காரியம், எந்த காரியம் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் ஒருவர் பொதுவாக்க முடியுமா? அவருடைய சொந்த சொத்து இருக்கும், ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதுக்கெல்லாம் இவர் பொறுப்பாக ஆக முடியுமா? அது சாத்தியமா? அவங்க குடும்பத்தார்கள் விடுவாங்களா? பிரச்சனைகள் வந்துடும். அதனால் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அது வாங்க அடுத்து ஒயதுல் வக்கீலி எது அமானத்தின். இந்த இடத்துல ஒரு செய்தி, முழுக்கமாக செய்தி சொல்கிறாங்க. என்னென்னா, அதாவது வக்கீலுடைய அந்த கை இருக்குதே, இன்னும் வக்கீலுடைய அந்த கை, அதாவது எந்த பொறுப்பு அவரிடத்துல இருக்குமோ அது, அதுக்கு பேர் தான் கை. அந்த பொருள் ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருளினுடைய உரிமை, அந்த கை இருக்குத, எது அமானத்தின், அந்த பொருளினுடைய அந்த அமானம், அதை பாதுகாப்பது என்னுடைய கையாக இருக்கும். வக்கீலினுடைய கை அந்த பொருளை பாதுகாக்கின்ற, அமானிதமாக அதை பாதுகாக்கின்ற கையாக இருக்கும். அவர் தான் அதை பாதுகாக்கணும் அந்த பொருளை. சரி, இந்த பொருள்ல அவருடைய தவறால் அந்த பொருள் அழியலை அப்படின்னா அந்த பொருளுக்கு அவர் பொறுப்புதாரியாக ஆக மாட்டார். அதாவது சொல்றாரு, ஃபமா எத்து லஃபு மஅஹு, அவரோடு உள்ள அந்த வஸ்து அழியுமே, எந்த வஸ்து அழிந்து போகுமோ, அவரோடு உள்ள அந்த வஸ்து, எந்த வஸ்து அழிந்து போகுமே, அப்படி அழிந்து போனால் பிலா தஃப்ரீத்தின், அவர் வரம்பி மீறி அதில் தவறு செய்ய, அவர் வரம்பி மீறி நடக்காமல், அவருடைய தவறு இல்லாமல், வக்கீலுடைய தவறு இல்லாமல் அந்த அவரிடத்துல உள்ள அந்த பொருள் அழிந்து போகுமே, அது விஷயத்தில் லா யضمنஹு, அந்த வக்கீல் என்பவர் பொறுப்புதாரியாக மாட்டார். ஹூ, அழியக்கூடிய அந்த வஸ்துவிற்கு அவர் பொறுப்புதாராக ஆக மாட்டார். எந்த வஸ்து அழியுமோ அந்த அழியப்படக்கூடிய ஹலாக்காக்கூடிய வஸ்துவுக்கு வக்கீல் பொறுப்புதாரியாக ஆக மாட்டார். ஏன்னா அவர் தவறு செய்யலை. உதாரணமாக பெரிய எனர்ஜி காற்று அடிச்சிச்சு, அவரிடத்துல தோட்டத்தை ஒப்படைச்சிருந்தாரு, எல்லா மரங்களும் அந்த புயல்ல விழுந்துருச்சு, வக்கீல் பொறுப்பாக ஆக மாட்டார். அவர் தப்பு செய்யலை, அவர் வெட்டலை, ஆனால் புயல் காற்று அந்த மரத்தை சரிச்சிருச்சு. அது மாதிரி ஒரு கவுலு ஃபில் ஹலாக்கி ஒரு ரத்தி, ஒரு விஷயம், ஒரு வஸ்து, ஒரு தோட்டம் அழிஞ்சிருச்சு, ஒரு ஆடு செத்து போயிருச்சு, ஒரு ரத்தி இன்னும் அது ஒரு வஸ்துவை குறைவு, அது திருப்பி கொடுக்கும் விஷயத்தில் முதல்ல வக்கீல்கிட்ட தான் வரும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதுக்கு பிறகு மோக்கீலுக்கு போகும், மூக்கிலுக்கு போகும், பொறுப்புதாரி இடத்துல போகும், பொறுப்பு ஒப்படைச்சார் அவர் இடத்துல போகும். ஏங்க வக்கீல் சொல்லுவார், இந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் விற்க சொன்னீங்க, குறைவுடையதாக இருக்குன்னு சொல்லி, அழுகிருச்சுன்னு சொல்லி, இந்த பணம் அழுகிருச்சு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது இந்த விஷயத்தில் யார் சொல்ல ஏற்றுக்கணும் அப்படின்னா வக்கீலுடைய சொல்ல தான் ஏற்றுக்கணும் வக்கீல். ஒமா இத்தா அலைஹி மினல் ஹியானா, அந்த மாதிரி மோசடியிலிருந்து எந்த ஒன்றின் மீது அவரிடத்தில், அதாவது சர்ச்சை செய்யப்பட்டதோ, எந்த விஷயத்தின் மீது வாக்குவாதம் ஏற்பட்டதோ, உண்டாக்கப்பட்டதோ, தாவா செய்யப்பட்டதோ, பொருளை வாங்கியவர் இந்த வஸ்துவின் மீது, எந்த ஒரு வஸ்துவின் மீது ஹியானத் என்ற அடிப்படை மோசடியாக
இது மோசடியான விஷயம், மோசடி உள்ள சைக்கிள் என்ற விஷயத்தின் மீது வாதிக்கப்படுமோ, அந்த வாதிக்கப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்திலேயும் ஃபீ மா இத்தஆ அலைஹி ஃபில் கியானா வல் கவுலு ஃபீ மா இத்தஆ அலைஹி மினல் கியானான்னு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலேயும், அதாவது இந்த வஸ்து மோசடி செய்யப்பட்ட வஸ்துவுங்க, இது மோசடியாக வச்சிருக்கிறாருங்க, இதை வந்து மோசடி செஞ்சுட்டாங்க இதில், ஏன்னா அதனால் இதை வந்து நான் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு தேவையில்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. 10 ரூபா வஸ்துவா 100 ரூபாய்க்கு வித்துட்டாருங்க. அப்போ வக்கீல் சொல்கிறார், அவர் விற்க சொன்னார் 100 ரூபாய்க்கு, அதனால தான் விற்று அப்படின்னு சொன்னால், அப்போ இது சம்மந்தப்பட்ட விஷயத்திலே சொல்லாகிறது கவுலுஹு, அந்த வக்கீலுடைய சொல்லுதான். வக்கீல் தான் முவக்கீல்கிட்ட சொல்லுவார், பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு ஒப்படைத்த அந்த முவக்கீல்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுங்க அப்படின்னு சொன்னால், அது விஷயத்தில் வக்கீல் என்ன சொல்லுவாரோ அதுதான் முவக்கீல் ஏற்றுக்கொள்ளணும். இது விஷயத்தில் முவக்கீல் பொறுப்பு ஒப்படைச்சவர் கருத்து சொல்ல முடியாது. அடுத்து இதிலிருந்து இதுவரை நாம் பார்ப்போம். ஒலி குல்லி மின் ஹுமா அல் ஃபஸ்ஹு மதாஷா, இந்த வக்கீலு முவக்கீல் 2 பேர்களில் இருந்து ஒவ்வொருவர்களுக்கும் ஜாயிஸா ஆகும் அல் ஃபஸ்ஹு, வியாபாரத்தை கேன்சல் செய்யுது, எனது வியாபாரத்தை, அதாவது முறித்தல். மதாஷா, எப்பொழுது வேண்டுமானாலும் 2 பேர்களில் ஒவ்வொரு வக்கீல் முவக்கீல் முவக்கீல் தான் கொடுத்த எந்த வஸ்துவை கொடுத்தாரோ, எந்த வஸ்துவை விற்க கொடுத்தாரோ, ஏப்பா நான் வந்து அதை கேன்சல் பண்ணுறேன்ப்பா, நான் வந்து அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன்ப்பா, நான் வாங்கிக்கிறேன்ப்பா, வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணக்கூடிய உரிமை, அதை அந்த ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது? முவக்கீலுக்கு இருக்குது, வக்கீலுக்கு இருக்குது. மத்தாஷா எப்போது வேண்டுமானாலும் அது சொல்லலாம். வக்கீல் சொல்லலாம், இல்லைங்க நான் பொறுப்பேற்க முடியாதுங்க, நான் வந்து பொறுப்பு ஏற்றேன், ஆனால் என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகிறது. அதை அதை என்ன செய்கிறது? கேன்சல் செய்து இருக்குது, கேன்சல் பண்ணுவது இருக்குது வக்கீலுக்கும். ஃபைன் அஸலஹு, இப்போ ஒரு விஷயத்தில் ஒருவர் வக்கீலாக, ஒரு இடத்துல ஒருவர் முவக்கீல், ஒருவர் தன்னுடைய காரியத்தில் ஒருவரை இன்னொருவரை என்ன செய்ய பொறுப்புதாரியை ஆக்கினார். இப்போ பொறுப்பாக்கப்பட்ட அந்த காரியத்திலிருந்து அவரை நீக்கிவிட்டார். ஃபைன் அஸலஹு, ஃபைன் அஸல, அந்த முவக்கீல் நீக்கிவிட்டால், அந்த வக்கீலை நீக்கிவிட்டால், அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்பிலிருந்து. வலம் யஅலம், வக்கீல் அறியல, ஏன்னா அவருக்கு தெரியாது நாம நீக்கப்பட்டோம், தான் நீக்கப்பட்ட விஷயம் வக்கீலுக்கு தெரியல. தசர்ரஃப, அவர் வியாபாரம் செய்து கொண்டே இருந்தார் என்று சொன்னால், லம் யுஸிஹஸ் தசர்ருஃபு, அவருடைய வியாபாரம் கூடாது, கொடுக்கல் வாங்குதல் சரியாக ஆகாது, சிஹத் ஆகாது, கேன்சல் ஆயிரும், அவ்வளோதான். ஏன்னா வந்து அவர் அந்த பொறுப்பிலிருந்து அவர் நீக்கிவிட்டார், அந்த பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டார் தகவல் அவருக்கு தெரியல வக்கீலுக்கு. அப்போ வந்து அந்த வியாபாரம் வீணாகிடும். இன்மா தஹதுஹுமா, அவ்விருவர்களில் ஒருவர் இறந்துவிட்டால், வக்கீலோ முவக்கீலோ இறந்துவிட்டால், ஜுன்ன, அல்லது பைத்தியம் பிடிக்கப்பட்டார், அதாவது பைத்தியம் பிடித்தார், ஒரு பைத்தியக்காரர் ஆயிட்டார். உகுமிய, வக்கீலோ முவக்கீலோ, உகுமிய அலைஹி, அல்லது அவரின் மீது மயக்கம் ஏற்படுத்தப்பட்டால், வக்கீலுக்கோ முவக்கீலுக்கோ, இன்ஃபஸஹத், அந்த வியாபாரம் கேன்சல் ஆகிரும், முறிந்துவிடும், அந்த வியாபாரம் முறிந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதுவரை நாம் 3வது பகுதியை வக்காலத்தில் நாம் பார்த்தோம். இனி இந்த 210வது பாடத்தில் பாபுல் வதிஅத்தி, அமானிதம் சம்பந்தப்பட்ட பாடத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். சுருக்கத்திலேயே இதற்குண்டான ஆயத்தையும் நாம் சொன்னோம். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, இந்த பாடத்தினுடைய சுருக்கத்திலேயும் இதை நாம் பேசினோம். அது மாதிரி என்ன, இந்த வதியத்தினுடைய முன்சுருக்கத்தை, பாடத்தினுடைய முன்சுருக்கத்தை இன்னும் மீண்டும் ஒரு முறை நாம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, யாருக்கு வியாபாரம் செய்வது கூடுமோ அவரிடத்துல தான் அமானித பொருளை வைக்கணும். ஆனால் 2 பேர்களும், அமானித பொருளை வைப்பவரும் யாரிடத்துல வைக்கிறாரோ அவரும் என்ன செய்யணும்? வியாபாரம் செய்வதற்கு தகுதியான ஆளாக இருக்கணும், ஆக்கிலாக இருக்கணும், பாலிகாக இருக்கணும், இல்லையா? அறிவுள்ளவராக இருக்கணும், சிறுபையனாக இருக்கக்கூடாது, பருவ வயதை அடைந்தவராக இருக்கணும், பொறுப்பு உடையவராக இருக்கணும். 1. 2வது என்ன அப்படின்னா, இதில் அழிந்தால் சில விஷயங்கள் சொல்றார். சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைய இடத்துல ஒரு விஷயத்துல ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டா, அந்த பிள்ளை அந்த வஸ்துவை வீணாக்கிட்டான்னு சொல்லி சொன்னோன்னா, அதுக்கு அவர் சிறு பையன் பொறுப்புதாரி ஆக மாட்டாருங்கிறார். ஒரு தப்பு ஒப்படைச்சது ஓன் தப்பு. பொறுப்புள்ளவர் இடத்துல ஒப்படைக்கணும். சின்ன பையன் போய் ஒரு காரியத்தை ஒப்படைச்சா, ஒரு வஸ்துவை ஒப்படைச்சா அவன் எப்படி பாதுகாப்பான்? அது மாதிரி யாரால் அமானித பொருளை பாதுகாக்க முடியும்? வதியத்துனா அமானித பொருள். யாரால் அமானித பொருளை பாதுகாக்க முடியாதோ அவர் மீது அந்த அமானிதத்தை, அந்த அமானித பொருளை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்வது ஹராம்ங்கிறாங்க.
அவருக்கு தெரியுது என்னால் பாதுகாக்க முடியாதுன்னு. அப்போ அவருடைய இயலாமையில் அவர் என்ன செஞ்சிடணும், மௌனமாக இருந்துடணும். அது மாதிரி ஏன்னா ஒரு ஒருவர் ஒரு இன்னொருவருடைய பொருளை அமானிதமாக வைத்திருந்தார். உதாரணமாக 10 கிலோ தங்கத்தை ஒருவர் கொடுத்து வச்சிருந்தார் இன்னொரு இடத்துல. இப்போ அவர் நான் இறந்து போகுவேன்னு சொல்லி தன்னுடைய உயிரை அஞ்சுகிறார், மௌத்தை அஞ்சுகிறார் என்று சொன்னால், அல்லது வேற நாட்டிற்கோ வேற ஒரு ஊருக்கோ பயணித்து போகிறார் என்று சொன்னால், ஏப்பா நீ தந்த அமானித பொருள் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா விட்டு மதீனாவிற்கு செல்லும் பொழுது தன்னுடைய அமானித பொருட்களை ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒப்படைச்சிட்டு, அமானித பொருளை அதற்குரியவர்களிடத்தில் ஒப்படைச்சிருங்க என் சார்பாகன்னு சொல்லி ஒரு வக்கீல ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமித்து மதீனாவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஹிஜ்ரத் செய்து சென்ற வரலாறு பிரபலமான நிகழ்வு இதற்கு எடுத்துக்காட்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நிலையில அந்த விஷயமாகவும் பேசுகிறார்கள் இந்த வதியத்துடைய விஷயத்தில். அது அல்லாமல் இன்னும் பல விஷயமாக இதிலே பேசுகிறார்கள். அது சம்பந்தப்பட்ட விஷயம், திடீரென ஒரு அழிவு ஏற்பட்டு ஒரு ஆபத்தால் அது திடீரென அந்த பொருளை அழிந்து விட்டால் இப்போ அமானியம் உடையவர் வாங்கியவர் பொறுப்புதாரியாக ஆக மாட்டார் என்றெல்லாம் பேசுகிறார்கள் ஆசிரியர் அவர்கள். அது மாதிரி எப்பொழுது அமானித பொருளை அந்த அமானிதத்திற்கு உரியவர் கேட்பாரோ அப்போ உடனே அதை என்ன செய்யணும், தாமதம் இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும் என்பதை போன்று 2 பேர்களும் அமானிதம் ஒப்படைத்தவர் அமானிதத்தை வாங்கி 2 பேர்களும் எப்போ வேணுமானாலும் இது விஷயத்தில், அதாவது அதை அமானிதத்தை முறித்து கொள்ளலாம். அமானிதத்தை ஒப்படைத்தவர் சொல்றாரு என் பொருளை ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்வதற்குண்டான உரிமைகள் இருக்கிறது போன்ற விஷயங்களை இதிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா காரியங்களிலும் நேர்மை அல்லாஹ் கொடுப்பானாக. பாபுல் வதியஅத்தி, அமானிதம் சம்பந்தப்பட்ட பாடத்தினுடைய பிரிவு, ஒப்படைக்கப்பட்ட வஸ்துவை பாதுகாப்பதற்குண்டான பாடத்தினுடைய பிரிவு. லா தஸிஹுல் வதியஅத்து, அதாவது அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பொருள் அமானிதமாக ஒப்படைக்கப்படுதல் என்பது கூடாது. சஹத்தாகாது, சிஹத்தாகாது, சரியாகாது. இல்லா மின் ஜாயிஸி தஸர்ருஃபி, வியாபாரம் கொடுக்கல் வாங்குதல் போன்ற காரியங்களை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட ஆகுமானவருடைய புறத்திலிருந்தே தவிர இந்த அமானித பொருளை கொடுப்பதும் வேறொரு இடத்துல கொடுப்பதும் சிஹத்தாகாது. யாரிடத்துல இந்த ஜாயிஸி தஸர்ருஃபி, யார் வியாபாரம் வரவு செலவு வைத்துக் கொள்ளுதல் அந்த பொறுப்பாக இருப்பதற்கு தகுதி உடையவரோ ஆகுமானவரோ அந்த மனிதரிடத்தில் அமானித பொருளை அந்த அமானித பொருளுக்கு உரிய அமானித பொருளை ஒப்படைக்கக்கூடியவருடைய புறத்திலிருந்து தவிர இந்த வதியத் என்பது கூடாது. அதாவது அமானித பொருளை ஒப்படைப்பவரும் யார் அமானித பொருளை பாதுகாக்க வாங்குகிறார் 2 பேர்களுமே வியாபாரத்திற்குண்டான அந்த பருவநிலை வயது வரம்பை அடைந்திருக்க வேண்டும். அறிவாளியாக இருக்கிறது, சிறுபிள்ளையாக இருக்கக்கூடாது என்று இந்த வாசகத்திலிருந்து சொல்லுகிறார்கள். فإن أودع صبي أو سفي فإن أودع صبي أو سفيه عند بالغ شيئا فلا يقبله. எனவே ஒரு சிறுவர் அமானித பொருளை ஒப்படைத்தார் ஒரு அறிவாளி உள்ள, அதாவது பெரிய ஒரு இடத்துல, நல்ல புத்திசாலி உள்ள ஒரு இடத்துல, அவு சஃபி மடைய ஒப்படைத்தார் ஒரு பொருளை, அமானித பொருளை, இந்த பாலிகின், அதாவது வயது வந்த அறிவுள்ள ஒரு பொறுப்புள்ள அந்த மனிதரிடத்தில் ஒப்படைத்தால் ஷைஅன் ஒன்றை, ஒரு வஸ்துவை, ஃபலா யக்பலுஹு, இந்த பாலிக் அந்த பொறுப்புள்ள வயசு அதாவது பெரிய மனிதர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அந்த வஸ்துவை. ஹூ ஷைஅன், ஏன் சிறுவர், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன்கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா இவர் தான் பொறுப்பு அதுக்கு. ஏன்னா யார் பொறுப்பு, வாங்கியவர் தான் பொறுப்பாக ஆகுவார், அவர் பொறுப்பாக ஆக மாட்டார். அப்ப இன் கபிலஹு, அந்த வஸ்துவை அந்த பெரிய மனிதர் ஏற்றுக்கொண்டால், சிறுபையனிடமிருந்து அந்த வஸ்துவை ஏற்றுக்கொண்டால், தஹல நுழைந்து விடுவார், ஃபி லமானிஹி, அந்த வஸ்துவினுடைய பொறுப்பிலே இவர் நுழைந்து விடுவார், அந்த வஸ்துவை பாதுகாப்பதிலே இவர் நுழைந்து விடுவார். வலா யபரஉ இல்லா பிதஃஇஹி லிவலியிஹி, அந்த பொறுப்பிலிருந்து இவர் விலக முடியாது. இந்த பெரியவர் வயது வந்த அந்த பொறுப்புள்ளவர் விலக முடியாது, பாலியர் விலக முடியாது. இல்லா பிதஃஇஹி, சிறுவனிடமிருந்து அந்த வாங்கப்பட்ட அந்த வஸ்துவை ஒப்படைப்பதை கொண்டே தவிர, லிவலியிஹி, அந்த சிறுவனுக்குரிய வலி இருப்பார, வாப்பா, அத்தா, அப்பா, அவரிடத்தில் ஒப்படைத்தாலே தவிர அந்த பெரிய மனிதர் அதிலிருந்து நீங்க முடியாது, அந்த பொறுப்பிலிருந்து. ஃபலவரத்தஹு லிஸ்ஸபிய்யி லம் யப்ரா, அதை வாங்கியவர் பெரிய பாலிகானவர், வயது வந்தவர், அறிவுள்ளவர், அந்த வஸ்துவை திருப்பி கொடுத்தால், லிஸ்ஸபிய்யி, சிறுவனிடத்திலிருந்து வாங்கினார், சிறுவனிடத்திலேயே திருப்பி கொடுத்தால், அல்லது மடையனிடத்திலேயே திருப்பி கொடுத்தால், சபியின் உதாரணத்துக்கு சொல்றாரு, சஃபீன்னு வச்சாலும் பொருந்தும். லம் யப்ரா,
அவர் அந்த பொறுப்பிலிருந்து நீங்க மாட்டார், வழி இடத்துல தான் ஒப்படைக்கும். ஏன்னா சிறுவனுக்கு என்ன தெரியும்? தங்கத்தை பத்தி தெரியுமா? சிறு பிள்ளைக்கு தங்கம்னா என்ன தெரியுமா? விளையாடும். தங்கத்தினுடைய மதிப்பு தெரியுமா? وَإِنْ أَوْدَعَ بَالِغٌ عِنْدَ صَبِيٍّ ஒரு பாலிக் ஒப்படைத்தால் சிறுவனிடத்தில், இதுக்கு நேர் மாற்றமான ஒரு மசலாவையும் சொல்றாங்க ஆசிரியர் அவர்கள். ஒப்படைத்தால் ஒரு வஸ்துவை ஃபதலிஃப, அந்த வஸ்துவை அழிந்து விட்டால் இந்த சபியி, சிறுவனிடத்தில் இருக்கும் பொழுதே, பித்தஃப்ரீத்தில், சிறுவனுடைய அந்த வரம்பு மீறுதலால், சிறுவனுடைய தவறால், அவ் கைரிஹி, அல்லது அது அல்லாத, சிறுவன் அல்லாத, அல்லது அல்லது வரம்பு மீறாமல், அவ் கைரிஹி தமீர் என்ன, அந்த அந்த சிறுவனுடைய வரம்பு மீறாமல், சிறுவனுடைய தவறு இல்லாமல், ஏன்னா தவறு இல்லாமல் அந்த வஸ்து அழிந்து விட்டால், ரெண்டு நிலையிலையும், சிறுவனுடைய தவறாலோ சிறுவனுடைய தவறு அல்லாமல் தானாகவே அழிந்து விட்டாலும், சிறுவனிடத்தில் அந்த பொருள் அமானிதமாக ஒப்படைத்த பொருள் அழிந்து விட்டால், லம் யல்மன்ஹு அஸ்ஸபியு, சிறுவன் அந்த பொருளிற்கு பொறுப்பாக ஆக மாட்டான். வைன் அத்தலஃபஹு லமினஹு, அந்த பொருளை அந்த சிறுவன் அழித்து விட்டால், வேண்டும் என்றே என்ன செஞ்சால், ஒயின் அத்தல பகுனா சிறுவன் இல்லை, இந்த பாலிகான மனிதர் அந்த வஸ்துவை அழித்து விட்டால் வேணும்னே உதவினகு, அந்த பாலிகானவர் தான் அவர் அதற்கு பொறுப்புதாரியாக ஆகுவார். நம்பர் 5 பார்க்கலாம் இதற்கு விளக்கம், இன்னும் கூடுதலான விளக்கம் என்ன என்பதை. நம்பர் 5 என்ன சொல்றாரு? லிஅன்னல் முவத்திஅ லம் யுஸல்லிதுஹு அலா இத்லாஃபிஹி, ஏனெனில் முவத்திஅ இருக்கிறாரு, அதை ஒப்படைக்கவில்லை, அந்த வஸ்துவை அதை அழிப்பதின் மீது ஒப்படைக்கல. அப்ப இதனுடைய சூரத் மசலாவை எப்படி விளங்கிக்கிறது? அதாவது யாரை வச்சா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா, சபி அதை அழித்து விட்டால், அது அவருடைய தவறு இல்லைன்னு சொல்லி இதை சொல்லிட்டாரு. சபி இப்படி அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் நம்ம இதுல இந்த மசாலாவில் கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம தெளிவாக அர்த்தம் வைக்கணும். ஒயின் நத்தலபகு, அந்த வஸ்துவை அந்த சபி வேண்டுமென்றே அழித்தால், சபிதான் வைக்கணும், பொருத்தமா இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த சிறுவன் வேண்டுமென்றே இந்த அந்த பொருளை அழித்தார், ஒன்றும் தவறுதலாகவோ அல்லது இவன் கொஞ்சம் இவனுடைய தவறுதலாகவோ, தவறுனா வேணுமே அழிக்கணுங்கிற அழிக்கலை, இவனுடைய ஒரு தவறின் காரணமாக அது அழிஞ்சிருச்சு, அல்லது தவறு இல்லாமல் சாதாரணமாக அது அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வைரியுடைய வமீரை கொண்டும். இதுல என்ன சொன்னால், வேணும்னே அழித்தால் அந்த சிறுவன் அப்படின்னா வமீனவா, அந்த சிறுவன் அந்த பொருளுக்கு சிறுவன் தான் பொறுப்புதாரி ஆகுவார். ஏன்னா ஒரு பொருளை ஒருத்தர் ஒப்படைக்கிறதா இருந்தா அதை அழிக்கணும்னு சொல்லி யாரும் ஒப்படைக்க மாட்டாங்க. இவன் வேணுனே அழித்தால் அந்த சிறுவன் தான் பொறுப்புதாரி ஆகுவான் என்பது வரை நாம் பார்த்தோம். 210வது பாடத்தை நாம் பார்த்தோம். இனி இனி நாம் 211வது பாடத்தில், இந்த பாடத்திலிருந்து நாம் இந்த வாசகத்திலிருந்து பாடத்தை பார்ப்போம். அவன் ஆஜஸ அன் ஹிஃதில் வதிஆங்கிற இந்த வாசகத்திலிருந்து 211வது பாடத்தை நாம் பார்ப்போம். இதுவரை 210வது பாடத்தை நாம் கண்டோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.